இந்த ஒரு எவிடன்ஸ்ல இருந்தே என் அண்ணனை யாரோ பர்பஸா மாட்டி விட பாத்திருக்காங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யுவர் ஆனர். இதையே போதுமான சாட்சியா எடுத்துக்கிட்டு என் அண்ணனை நிரபராதின்னு அறிவிக்கணும். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஒருவேளை இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவருக்கு கார் ஓட்ட தெரியாத மாதிரி நடிக்கலாம்ல. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா மெக்கானிக் கேரேஜ் வச்சிருக்காரு. இவரும் அவர் கூட வேலை பார்த்திருக்காரு. அப்படி இருக்கும்போது இவருக்கு கார் ஓட்ட தெரியலங்கிறத நம்ப முடியல யுவர் ஆனர். இந்த காலத்துல ஸ்பெஷலி ஏபிள்டு பீப்புள் நிறைய பேர் காரு பைக்குன்னு நிறைய வெஹிக்கிள் ஓட்டி சாதிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இவரும் ஒரு திறமசாலியா இருக்கலாம். அப்புறம் லைசன்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி லைசன்ஸ் இல்லாம கார் ஓட்டுறதுனாலதான் ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அதனால ஏத்துக்கவே முடியாது. நம்ம நாட்டுல லைசன்ஸே வாங்காம எத்தனையோ பேரு காரை ஓட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது போதுமான சாட்சியா எடுத்துக்கவே முடியாது யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எங்க அண்ணனுக்கு உண்மையாவே கார் ஓட்ட தெரியாது யுவர் ஆனர். தயவு செஞ்சு நம்புங்க. எதிர்த்தரப்பு லாயர் சொல்றதுலயும் லாஜிக் இருக்கு. கோர்ட்டுக்கு இந்த ஆதாரம் போதுமானதா இல்ல. உங்ககிட்ட வேற ஏதாவது ஆதாரம் இருக்கா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்போ எங்க அண்ணன் கல்யாண மண்டபத்துல தான் இருந்தாரு. ஆனா அந்த வீடியோ ஆதாரம் எங்களுக்கு கிடைக்கல யுவர் ஆனர். அந்த வீடியோ கிடைக்கலன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு அரசியல் தொடர்பான விஐபி யாராவது வந்திருந்தாங்களா? அந்த மாதிரி நம்பிக்கையான சாட்சிகள் கூட நீங்க ஆஜர்படுத்தலாம். ஆமா யுவர் ஆனர். என் மாமனார் வந்திருந்தாரு. அவங்க தவிர வேற யாரும் வரல. மாமனார் ஓகேவா யுவர் ஆனர்? அப்படின்னா இந்த கேஸ்ல இதுக்கு மேல விசாரிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல.